Hello everyone. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோஸ் அபவுட் பென்ட்ரெயில இருக்கும். ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு the message you are not seeing but needed to share. அதாவது ஒரு மெசேஜ் உங்ககிட்ட வருது, ஆனால் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த டைமில் வந்து அதை ரிவீல் பண்ண போகிறேன். என்ன மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு வருது அப்படிங்கிறது. ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 truth, pile number 2 travel, pile number 3 finding. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் இருந்து நீங்கள் எந்த பைல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் சூஸ் பண்ணுறனாலும் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 ட்ரூத். ஓகே, ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். of Cups, Moon card, 5 of Pentacles, Knight of Wands. Okay, deck card, Page of Cups. Okay. So, pile number 1. See, currently பார்க்குறப்போ ஒரு ஸ்ட்ராங் இலூஷன்ஸ் தெரியுது. ஏதோ ஒரு இதில் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகியிருக்க மாதிரி இருக்கு. உங்கள் மைண்ட் செட் அப்படி தான் இருக்கு. ஏதோ ஒரு பயம் உங்களை ரொம்ப இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பயப்படுறீங்க. வெளியில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கூட மைண்டில் வந்து ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் வந்து காரணமே இல்லாமல் நர்வஸ் ஆகுறீங்க, படபடப்பு வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை ஒரு இந்த இயர் ஸ்டார்டிங்கில் இருந்து கூட நீங்கள் அந்த ஒரு ஃபீலிங் வந்து இருக்கலாம். அண்ட் தேவையில்லாத ஒரு இலூஷன்ஸ், கற்பனைகள், இதெல்லாம் நடக்கும், அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒஸ்டான சினாரியோ நடக்க போகுது, ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது, அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும்னு அந்த விஷயத்துக்கு ப்ரிப்பேராக கூட நீங்கள் இருக்கீங்க. உங்கள் மைண்ட் செட்டை ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கலாங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேட் இல்லைன்னா ஒரு ஒஸ்டான ஒரு விஷயத்தை தான் வந்து நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் ப்ரெடிக்டும் பண்ணுறீங்க சம்டைம்ஸ். அண்ட் என்ன முடிவு எடுக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ லைஃப்ல ஏதாவது ஒன்று செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பங்கள் ஆல்சோ இருக்கு நிறையவே. சம்டைம்ஸ் ஒரு ஆஃபர் வருது, அதில் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா, வாட் இஸ் நெக்ஸ்ட், நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. ஸோ பைல் நம்பர் 1, ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மைண்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கு. இப்போ உங்களோட மைண்ட் செட் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கு. தேவையில்லாத ஓவர் திங்கிங், தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ். அதாவது நீங்கள் உங்கள் மைண்டை கண்ட்ரோலில் வைக்கல, உங்கள் மைண்டு தான் உங்களை கண்ட்ரோலில் வச்சிருக்கு. இப்போ பைல் நம்பர் 1க்கு பிகாஸ் வந்து இவ்வளோ பயம் இருக்கு பார்த்தீங்களா,
அதுக்கு ரீசன் வந்துட்டு அதுதான், உங்க மைண்ட் உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. எதிலும் ஒரு ட்ராப் ஆன மாதிரி ஒரு பயம் இருக்கு. See you go. Knight of Cups, Knight of Wands, இது எல்லாமே வெரி வெரி பாசிட்டிவான ஒரு சைன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைம்ல ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட். உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. சம்டைம்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட ஒரு சில பேருக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல, பட் இருந்தாலும் அவங்க திருப்பி வந்து பேசினா நார்மலா பேசலாங்கிற ஒரு தாட்ல தான் இருக்கீங்க. அவங்க மேல எந்த அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ கோவம் கிரட்ஜஸ் இருந்துச்சோ இப்போ அது கொஞ்சம் கம்மியாகி இருக்கலாம். உங்க மனசு வந்துட்டு கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு 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 விஷயம் சொல்லுது, ஆனா உங்க மைண்டும் விடவே மாட்டேங்குது. அந்த பர்சன் கிட்ட திருப்பி பேசலாம் அப்படின்னு பழசெல்லாம் மறந்துட்டு திருப்பி நார்மலா பேசுங்கன்னு சொல்லி உங்க மைண்டு உங்க மனசு சொல்லுது, ஆனா உங்க மைண்ட் வந்து அகெயின்ஸ்டா நிக்கிது. இப்போ உங்களோட எமோஷன்ஸ் உங்களை கைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார் சம் ஒரு சில விஷயங்கள், ஓகேங்களா? ஸோ உங்க எமோஷன்ஸ் என்ன சொல்லுதோ அந்த டைரக்ஷன் கரெக்டா இல்லையா அப்படிங்கறத பாருங்க, ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்க எமோஷன் சொல்றதே நீங்க கேட்க மாட்டீங்க, கம்ப்ளீட்லி வந்து ஒரு ட்ராப் ஆகி இருக்கீங்க. ஓகே, பட் ஆனா வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு 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 சில உண்மைகளை வந்து உங்ககிட்ட கொண்டு வருவாங்க. அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். வெரி சூன் இந்த ஒரு மந்த்தே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு உண்மை உங்களை தேடி வரும். இப்போ நீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு இவ்வளோ குழப்பத்துக்கு வந்துட்டு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை அது. எஸ், பிரேக் செயின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆஃபர் வரும், டெஃபினெட்லி உங்களை தேடி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அது வந்து இப்போ நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கீங்களோ அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். கேன் யூ see the butterfly இங்க இருக்கு. ஸோ பட்டர்ஃப்ளை இஸ் ஆல் அபவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நான் எப்பயுமே சொல்லுவேன். ஓகேங்களா? இட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவான ஒரு சைன். அண்ட் நீங்க இப்ப எந்த அளவுக்கு வந்து உங்க மைண்ட் ட்ராப் ஆகி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்க உங்க மைண்ட்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஒரு என்ன சொல்றது, இப்ப ரொம்ப ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு தூங்காம ரொம்ப கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா? ஸோ அதுல இருந்து வெளியே வருவீங்க, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் உங்க மைண்ட்ல. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ட்ரூத் இல்ல ஒரு மெசேஜ், எதுக்கு குழப்பத்தில் இருக்கீங்களோ அதுக்கான ஆன்சர். ஆனா பிலீஃப் இஸ் இம்பார்ட்டன்ட், நம்பணும். எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் இந்த கார்டில் இருக்கு. இதை பார்க்குறப்பே ஒரு ஃப்ரீடம், ஒரு பீஸ்ஃபுல்னஸ்க்கான ஒரு சைன் தான், ரைட்? அண்ட் யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸும் சரி உங்களோட ஆன்சிஸ்டர்ஸுமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றாங்க உங்களை இன்டைரக்ட்லி. ஓகேங்களா? அண்ட் பிரேக் செயின், செல்ஃப் லிமிட்டிங் பிலீவ்ஸ். இதுக்கான ஒரு ரீசன், அதாவது உங்களோட இவ்வளோ பயத்துக்கான ஒரு ரீசன் வந்துட்டு ரொம்ப வந்து செல்ஃப் லிமிட்டிங் பிலீவ்ஸ் பயங்கரமா இருக்கு. லோ செல்ஃப் எஸ்டீம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு உங்க மைண்ட் உங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு வாங்க. ஒன்ஸ் நீங்க இந்த இப்போ கரண்ட்லி என்ன சூழ்நிலையில இருக்கீங்களோ உங்க மைண்ட் செட் மேற்கொண்டு அதை நீங்க போல்டா பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்தா டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அண்ட் இந்த ஜேர்னில யூனிவர்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, அண்ட் ஒரு பர்சனுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஓகேங்களா? நிறைய பர்சன்ஸ் இருக்க மாட்டாங்க, பட் 1 or 2 பர்சன்ஸ் வந்துட்டு டெஃபினெட்லி சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு ஆறுதலுக்கு இருப்பாங்க, அண்ட் ஒரு 1 or 2 பர்சன்ஸ் வந்துட்டு நீங்க என்ன வேலை செய்யறதுல ஸ்டக் ஆகியிருக்கீங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவுவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க, அந்த ப்ராஜெக்டை முடிக்காம ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எதுலயும் ஒரு ப்ராப்ளம்ல போய் மாட்டிக்கிட்டீங்க,
அப்படின்னா அதிலிருந்து வெளியே வர கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டைரக்டான ஒரு ஃபிசிக்கல் ஹெல்ப் வந்துட்டு அந்த பர்சன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது இருக்கு. ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு இலூஷன் ஒரு பயத்திலே இருக்கிறனால ஒருத்தவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னாலுமே அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க. உங்களுக்கு நான் இந்த ஹெல்ப்பை பண்ணித்தரேன், இந்த சப்போர்ட் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்துடுது. ஸோ இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் உங்களோட மைண்ட் கேம்ஸ் நிறையவே வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் கோ ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கோங்க. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பைல் நம்பர் 1 ஒரு வேலையை ரொம்ப வந்து அதிகமாக செஞ்சுட்டே இருக்கீங்க. ஸோ அதிலிருந்து வெளியே வாங்க. ஓகே, கான்ஸ்டன்டான அந்த ஒரு ஸ்கெடியூல்லே உங்கள் லைஃப் இருக்கு. கொஞ்சம் பிரேக் எடுங்க. பிரேக் ரொம்ப தேவை, உங்களோட மைண்ட் செட்டுக்காவது பிரேக் தேவை. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு கோ ஃபார் சம் ட்ராவல் அண்ட் என்ஜாய் த கிளைமேட். ஓகேங்களா, ஜஸ்ட் கெட் ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கோங்க அண்ட் கனெக்ட் மோர் வித் வாட்டர். அந்த பர்சன் ஒரு வாட்டர் சைனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஒரு ஒரு ஹெல்ப்பர், இல்லை ஒரு ஹீலர், ஒரு வாட்டர் சைன், இல்லை ஒரு ஃபயர் சைனாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் ட்ராவல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். King of Pentacles, Two of Pentacles, got Star card, wonderful. Death and Rebirth, Three of Wands. Okay, very very okay, நல்ல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜஸ், ஸ்ட்ராங் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. பார்ப்போம். பைல் நம்பர் 2, ஒரு ஸ்ட்ராங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற சொல்வேன். பிகாஸ் யூ ட்ராவல் வந்திருக்கு, ஸ்டார் கார்டு வந்தாச்சு, த்ரீ ஆஃப் வாண்ட்ஸ், டெத், எல்லாமே வந்துட்டு சேஞ்சஸ்க்கான ஒரு மெசேஜ் தான். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றங்கள், ஒரு சில விஷயங்கள் எண்ட் ஆகும் ஃபார் நியூ பிகினிங். ஓகே, ஸோ இது வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்டைரக்டாக ஏதோ ஒரு விஷயம் காமிக்கணும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு தேர்ட் பர்சன் மூலயமா கூட உங்களுக்கு ஏதோ புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் அதை கேட்காம இருந்திருக்கீங்க, நீங்கள் அதை கவனிக்காமல் இருந்திருக்கீங்க. ஸோ அதனால இந்த ரீடிங் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க பைல் நம்பர் 2, இது டெஃபினெட்லி இது வந்து ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால தான் இதை நீங்கள் பார்க்குறீங்க. இது யதார்த்தமாக நீங்கள் பார்க்கல, ரைட்? இது டெத் கார்டு இஸ் வெரி பாசிட்டிவ் தான். உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு விஷயம் எண்ட் ஆகும், இல்லை மாறும். அது எதுவாக வேணா இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களோட லைஃப் ஸ்டைல் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறும். உங்களோட டைம், லைஃப் ஸ்டைல், ப்ரையாரிட்டிஸ் வந்துட்டு மாறப்போகுது. உங்களோட ஹேபிட்ஸ் ஆல்சோ மாறும். நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் உங்களோட டே டு டே ஹேபிட்ஸ், லைக் அண்ட் டிஸ்லைக், இது எல்லாமே கூட சேஞ்சஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி அது இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில பீப்புள் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு ஒரு ரொம்ப டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன் வந்துட்டு எல்லா விஷயமுமே வந்து அவங்க தான் லீட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்த்து தான் நீங்கள் வந்துட்டு எல்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து இன்ன வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் செய்யாமல் இருக்கீங்க, உங்களோட ஓன் 2 ஃபீட்டில் நீங்கள் நிற்காமல் இருக்கீங்க, யாரையோ டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா பிகாஸ் அந்த பர்சன் வந்து உங்களை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பர்சனோட அந்த ரோல் உங்கள் வாழ்க்கையில் இருந்து எண்ட் ஆகும். அப்படின்னா வந்து இவ்வளோ நாளாக அவங்க உங்களை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இனி டாமினேட் பண்ண மாட்டாங்க. இனி அவங்க அவங்களோட லைஃப், அவங்களுக்குன்னு ஓன் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதை பார்க்க போயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு டெஃபினெட்லி எண்ட் ஆகுது.
அண்ட் உங்ககிட்ட நிறைய மாற்றங்களுமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகேங்களா? சரி, இது எல்லாமே வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகியிருக்கணும். அந்த சேஞ்சஸ் வந்துட்டு ஆல்ரெடி நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் அந்த சேஞ்சஸ் கூட அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கலாம், உங்கள் ப்ரையாரிட்டி கமிட்மெண்ட் கூட மாறி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஆனால் ஏன் வந்து அந்த மாற்றத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல நீங்கள்? ஏதாவது ஒரு ஹிண்ட் இல்லை ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் மாற பயப்படுறீங்க. பிகாஸ் வந்து பாயிண்ட் நம்பர் 2, உங்களை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் அப்படின்னாவே உங்களுக்கு அது ஒரு பயத்தை கொடுக்குது. லைஃப்பில் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேரே ஆக மாட்டேங்கிறீங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட். ஆனால் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த சேஞ்ச் வந்து டெஃபினெட்லி உங்களோட லைஃபோட க்ரோத்துக்கு தான். அதுக்காக தான் வந்து இன்டைரக்ட்லி இல்லை டைரக்ட்லி உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏதோ ஒரு சைனை கொடுத்துருக்காங்க. பட் இருந்தும் நீங்கள் பிடிவாதமாக மாறாமல் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு ஒரு ஸ்டார் கார்டு இஸ் ஆல்வேஸ் எ ஹீலிங்க. ஒரு நல்ல ஒரு ஹோப் இருக்கும். இங்கே பாருங்களேன், கென்யூசி இந்த கார்டை பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஹீலிங் இருக்குது. அதாவது யூனிவர்ஸோட உங்களோட விஷஸை நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு கனெக்ட் பண்ண உங்களால் முடியும். ஆனால் வந்துட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் இனிமேல் உங்கள் லைஃப்பில் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் சக்கராவுமே வந்துட்டு இது இம்பேலன்ஸாக தான் இருக்குது. அதாவது மனசார வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் கேட்கறதுனா கூட உங்களால் முடியல. அந்த அளவுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்குது, உங்களை சுற்றி இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ ரைட் நவ் ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டீப் ஹீலிங்கிறது வந்து தேவை. ஓகே, சரி, அந்த ஒரு உங்களுக்கு ட்ராவல் ஆல்சோ வந்திருக்கு. அந்த மேஜர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி. சரி, சேஞ்சஸ் ஆல்சோ இருக்குது. சரி, இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரு மேஜர் ஷிஃப்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தேவையில்லாத விஷயத்த ஹோல்டு பண்ணுறீங்கள, அதிலிருந்து வெளியே வரணும். வெளியே வந்தீங்கன்னா, அதாவது எது உங்களுக்கு லெட் கோ பண்ணணும், ரிலீஸ் பண்ணணுமோ அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் ட்ராவல் அண்ட் ஜேர்னி இருக்கும். நல்லாவே இருக்கு. ஸோ யூ காட் ஸ்டார் கார்ட் விச் இஸ் வெரி பாசிட்டிவ். அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்லையுமே வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கணுங்க. ரிலேஷன்ஷிப்பை நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ ஒரே மாதிரியே வந்துட்டு போயிட்டே இருக்கு, அதுலேயும் மாற்றம் இன்னும் வரல. ஷேடோ டான்ஸ். வென் யூ மூவ் ஷேடோஸ் யூ டிஸ்கவர் யுவர் ரிதம். சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட ஷேடோ செல்ஃப், உங்களோட சோல். இப்போ ஒரு சில பேருக்கு இது வந்து உங்க மனசுக்குள்ள ரீசெண்ட் டைம்ஸ்ல தோணி இருக்கலாம், பழையபடி இருக்கணும்ன்ற ஒரு ஆசைகள் அதிகமா இருக்கா? இப்போ ஒரு சாங் கேட்குறீங்க, அந்த சாங் வந்துட்டு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சும்மா நார்மலா லிசன் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு சேடான பாஸ்ட்டை நினைச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அண்ட் அதை நினைச்சு ஒரி பண்ணுவீங்க. பட் இப்போ வந்து அதே சாங்கை வந்து நீங்க கேட்குறப்போ நீங்க சின்ன வயசுல இல்லை ரொம்ப வருஷம் முன்னாடி ஹாப்பியா இருந்த காலத்துல எப்படி வந்துட்டு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே அந்த சாங்கை கேட்குறப்போ நீங்க என்ஜாய் பண்ணீங்களோ அந்த மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட் இப்போ வருது ரீசெண்டா ஒரு சில பேருக்கு. ஒரு சில பாட்டு கேட்குறப்போ உங்களை மீறி நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, உங்களை மீறி நீங்க வந்து என்ஜாய் பண்றீங்க அந்த சாங்கை. அந்த உங்களோட லைஃபோட அந்த சாங்கை கனெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த சாங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துட்டு அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அது வந்து ரியலைஸ் பண்ணிக்கல இன்னும். ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன சேஞ்சஸ் கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு நியூ பர்சனாக வர்றதுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் உங்களோட ஷேடோ செல்ஃப் அண்ட் உங்களோட சோல் உங்களோட பிஹேவியர்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சைன்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். உங்களை மீறி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யறப்போ கவனமாக அந்த டைமில் நோட் பண்ணுங்க. ஓகே, இது எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க.
The mind can make a heaven of hell, hell of heaven. See, இது எவ்வளோ ஒரு சூப்பர்வான ஒரு மெசேஜ். ஓகே, இப்படி தான் இருக்கேன். கன்ஃபியூஷன், ஆங்ஸைட்டி, எஸ்கேப், இதுதான் வந்து கரண்ட்லி இருக்கு. உங்களோட மைண்ட் செட் இஸ் பிக்கெஸ்ட் சேலஞ்ச். கன்ஃபியூஷன். சி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு மாற்றம் இருக்குங்க. டெஃபினெட்லி ட்ரஸ்ட் தட். ஓகேங்களா? நீங்கள் பாஸ்ட் எல்லாம் விட்டுருங்க. சி, டெத் கார்டு அண்ட் ஸ்டார், இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ராங் ஹீலிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு கார்டு தான். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில சைன்ஸ் ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு வந்திருக்கு, இல்லைன்னா வரும். ஓகே, ஸோ சி, இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு மூன் ஃபேஸஸை ஃபாலோ பண்ணுங்க. நியூ மூன் அண்ட் ஃபுல் மூன் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலி ரொம்ப கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய சயின்ஸ் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டே தான் இருக்கு, வராமல் இல்லை. பட் ஒரு சில டைம் கவனிக்கிறீங்க, ஒரு சில டைம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் விஷயம். பட் உங்களை சுற்றி இனிமேல் நல்லா கவனிங்க. பிகாஸ் உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக கூட புதுசாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2, எனக்கு பைல் நம்பர் 2 நல்லா இருக்கு மெசேஜ். பட் இருந்தாலும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து இன்னுமே மூவ் பண்ண விடாம ஸ்டாப் பண்றதுக்கு ரீசன் எமோஷனல் மேனிப்புலேஷன் எங்கேயோ நடக்கிற மாதிரி இருக்கு. உங்களை யாரோ எமோஷனலி மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் கார்டில் மெசேஜஸ் யூனிவர்ஸ் சைடில் நல்லா வருது. பட் வென் இட் கம்ஸ் டு எனர்ஜி ரீடிங், எனர்ஜி படி பார்க்குறப்போ வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு எமோஷ்னலி வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு எமோஷ்னலி பாதிக்குது, இது வந்து யாரோ ஒருத்தவங்க ப்ளே பண்ணுறாங்க இந்த கேமை. உங்களோட ஹார்ட் சக்ரா சம்டைம்ஸ் ஹீல் ஆகாமல் இருக்குதுங்கிறதுக்கு ரீசன் கூட அதுவாக இருக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, ஃபைண்டிங். யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஃபைண்டிங். சரி, பைல் நம்பர் 3யோட ஒரு ஆரா இஸ் குட். ஐ மீன் ஒரு நல்ல ஒரு, இப்போ நீங்கள் வந்து நெகட்டிவான ஒரு ஆரால இருக்கீங்க, நெகட்டிவான பர்சனாக இருக்கீங்கன்னா யூ வில் சேஞ்சஸ் இருக்கு. ஆனால் அந்த சேஞ்சஸ் அவ்வளோ ஈஸியாக வராது. உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும், growth இருக்கும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக வராது. உங்களை சோதிச்சுட்டு அதுக்கப்புறம் வர மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வீல் கார்டு டெஃபினெட்லி வருவீங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன? உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மெசேஜை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் இன்னும் கவனிக்கல. ஸோ இதில் நீங்கள் லிசன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வீல் கார்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி காட் 7 of Cups and 5 of Swords. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு பிளெஸ்ஸிங் வேணுமா, கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது டெஃபினெட்லி உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட டைம் வரும், வெரி சூன் வந்து வருது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் மைண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்ன நடக்குதுங்கிறத உங்களால் புரிய முடியும். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இல்லை, உங்கள் மைண்டு வந்து பாஸ்டில் இருக்குது இல்லை ஃப்யூச்சரில் இருக்குது. அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? அண்ட் உங்களோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா டெசிஷன் எடுக்கிறதுல தான். ஓகே, பட் ஆனால் வந்துட்டு ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபேட், உங்களோட டெஸ்டினி அதை ஃபேஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு விஷயம் நடக்குங்க. நீங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடக்கும். இது வந்து என்னன்னா ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த ஒரு பர்சனோட நீங்க கனெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அந்த பர்சன் பாஸ்டா இருக்கலாம். அவங்க வந்து ஒரு லவ்வரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நார்மல் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ரொம்ப வருஷமா இருக்கும் அவங்களோட ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பாண்டிங் இருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால பேசாம இருந்திருப்பீங்க. ஸோ திருப்பி மறுபடியும் அந்த ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சம்திங் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பா இருக்கு. 3 monthsக்குள்ளார அது நீங்க நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு. 3 monthsக்குள்ளார ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ பைல் நம்பர் 3க்கு உங்களோட கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குதா உங்க லைஃப்ல? அதாவது நீங்க ஒன்று பிளான் பண்றீங்க, ஆனா நடக்கிறது என்னமோ வேற ஒன்று தான் நடக்குதா? நீங்க இதுதான் செய்ய போறேன், இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருப்பீங்க, பர்சனலியும் சரி ப்ரொஃபஷனல் எதுவா இருந்தாலும். ஆனா அது வேற மாதிரி நடக்குதா? இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல கூட நீங்க ஒரு பர்சன் மேல ரொம்ப கோபமா இருக்கீங்க, பயங்கர இன்ஃபேக்ட் வந்து கிரட்ஜஸ் கூட ஹோல்ட் பண்றீங்க, அவ்வளோ கோவம். ஒன்ஸ் உங்க கூட க்ளோஸா இருந்தவங்க தான், உங்களை வந்து ஹர்ட் பண்ணிட்டு உங்களை கஷ்டப்படுத்தினவங்க தான். அந்த பர்சன் மேல அவ்வளோ கோபம் இருந்துச்சு. ஆனா அந்த பர்சன் கூட நான் பேசவே மாட்டேன், அவங்கள பேச வந்தா கூட நீங்க பேசவே மாட்டேன்னு இருந்தவங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்க மைண்ட்ல உங்க மனசுல ஒரு மாற்றங்கள் வந்திருக்கலாம். திருப்பி போய் பேசலாம், அவங்களா பேசினா பேசலாம். ஓகே, அந்த பாண்டை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணிக்க வேண்டாம், இருக்கட்டும் நம்ம லைஃப்ல. அதாவது எந்த அளவுக்கு அவங்க மேல அவ்வளோ கோவத்தில் இருந்தீங்களோ அந்த கோபம் அப்படியே வந்து மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது தாண்டி வேற ஆப்போசிட்டா வித்தியாசமா நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ரிசல்ட் மட்டும்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு யூனிவர்ஸ் நடத்துறாங்க, உங்க லைஃப்ல கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு யூ ஆர் ப்ரொடெக்டட், அது மூலம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து வெரி மச் ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில சைன்ஸ் ஆல்சோ வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அது நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு ரீசெண்ட் டைம்ஸில் வந்திருக்கலாம். யாரோ உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி, யாரோ உங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குற மாதிரி, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, நிறைய கோஇன்சிடென்சஸ், நிறைய ஒரு சர்ப்ரைசஸ். எஸ், அது மாதிரி இருக்கு. கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ், யூ ஆர் இன் த ரைட் ட்ராக், கரெக்டான ட்ராக்ல போறீங்க ப்ரொடெக்ஷனோட. அப்படி எதுவுமே கவனிக்கல அப்படின்னா இனிமேல் கவனிங்க. ஸோ உங்க லைஃப்ல நடக்கிற இந்த ஒரு குயிக்கான சேஞ்சஸ், ஷிஃப்ட், இது எதுவுமே வந்துட்டு உங்க பார்வைக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்குதுன்னு சொல்லுவீங்க. பட் டிவைன் உங்களுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. So healing is needed. உங்களோட எமோஷனல் இதில் ஒர்க் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து டார்க் பிளேசஸ்ல இருக்காதீங்க. பைல் நம்பர் 3 நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப டார்க்கான பிளேசஸ்ல இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த டைம்ல இனிமேல் வேண்டாம். பிகாஸ் நீங்க ஹீலிங் ஃபேஸஸ்ல இருக்கிறப்போ லைட் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கனெக்ட் மோர் வித் லைட் கலர்ஸ் அண்ட் டீப் ஹீலிங். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், அதுதான் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ஆல்சோ வருது. ஒரு விஷயம் யூனிவர்ஸ் என்ன சினிமா சொல்றாங்க, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் உங்களை யாரோ ஒருத்தவங்க ரொம்ப தேடிட்டு இருக்காங்க. இது வந்து யாருன்னா ஒரு நியூ பர்சனா இருக்கலாம். இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க, இல்ல மேரேஜ் ஆகலைன்னா உங்க சோல்மேட் கூட உங்களை சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்களை தேடுறாங்க. இது வந்து ஒரு நியூ பர்சனாக இருக்கலாம் உங்க லைஃப்ல வரத்துக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பாஸ்ட் பர்சனாகவுமே இருக்கலாம். கான்டாக்ட் லாஸ்ட் ஆயிருக்கும், மியூச்சுவல் பர்சன்ஸ் கிட்ட உங்களை பத்தி கேட்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்களை தேடிட்டு இருக்காங்க, உங்க கூட கனெக்ட் ஆகணும். இது வந்து ஒரு குட் இன்டென்ஷன் தான், பேட் இன்டென்ஷன்லாம் கிடையாது, நல்ல ஒரு இன்டென்ஷன் தான். அண்ட் நீங்க வந்து உங்களோட எனக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்னன்னா, பைல் நம்பர் 3க்கு
நீங்கள் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்களை அந்த டைமில் ஒன்றா படிச்சிருப்பீங்க. அந்த டைமில் அவங்கள பார்த்த விதம், அவங்க உங்கள் கூட பேசியிருக்க மாட்டாங்க, அவ்வளோக்கும் ஹாய் பையாக இருந்திருக்கும், உங்கள் மேலே ஒப்பீனியன் அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. பட் அவங்க கூட வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை கெட் டுகெதர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மூலியமாக திருப்பி கனெக்ட் ஆவீங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பாண்டிங் ஃபார்ம் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு. இனி அந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்தாங்க அப்படின்னா இனி உங்களை அவங்க பார்க்குற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ரெஸ்பெக்டிவாக கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷன்ங்கிறது வந்துட்டு இருக்கும். ஒரு சில பேர் இஃப் யூ ஆர் நீங்கள் கரெக்ட் ட்ராக்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சைன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னேன். அதாவது அந்த பர்சன் இப்போ உங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட அந்த ஒரு பாஸ்ட் பர்சன் சம்மந்தப்பட்ட ஒரு 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 தாட்ஸோ இல்லைன்னா வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதாவது அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ இல்லை ஒரு போஸ்ட்டு எனிதிங் உங்களோட ஃபீடில் வரலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் ஆஃப் அ சடன் அந்த பர்சன் முன்னாடி நீங்கள் பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் சில பேர் வந்துட்டு ட்ராமாவில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் ஸ்ட்ராங் ஹீலிங் அப்படிங்கிறது வந்து தேவைங்க. ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப லைஃப்பை ரொம்ப டீப்பாக வந்து யோசிக்காதீங்க. அவங்களோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அதுதான். ஃபர்ஸ்ட் அதுலேருந்து வெளியே வாங்க. டீப் திங்கிங் போவாதீங்க. ஓகே? செல்ஃப் டிஸ்கவரி ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரெண்டு விஷயம் வந்து ஒரு கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ட்ராமா என்ன, எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு அவ்வளோ அழுத்தங்கள் இருக்குது அதை ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹீலிங் கொடுங்க. ஃபஸ்ட்டு அது அந்த ரிலேட்டடாக அந்த பயத்து ரிலேட்டடாக வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. ஒரு எதர் உங்களால செல்ஃப் ஹீலிங் எடுத்துக்க முடியும்னா இட் இஸ் பெட்டர். இல்லைன்னா ஒரு பீப்புளோட சப்போர்ட், ஒரு அஃபிஷியல் பீப்புளோட ஹெல்ப் எடுத்துக்கிறது இன்னும் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? சரி, ஏதோ ஒரு விஷயம் பைல் நம்பர் 3க்கு நடக்கும். இது நியூ பர்சன் இல்லை பாஸ்ட் பர்சன். பட் ஆனால் வந்துட்டு த வீல் இஸ் டர்னிங். லைஃப்பில் சேஞ்சஸ் கண்டிப்பாக வருது. ஓகேங்களா? எப்படி இந்த ஒரு கார்டை பார்க்குறப்பவே இந்த விமன் எப்படி இருக்காங்க, இந்த பர்சன் எப்படி இருக்காங்க, எவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஒரு ஃப்ரீடமாக அவங்களுக்கு பிடிச்சபடி நிற்கிறாங்க, ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, பேலன்ஸாக இருக்காங்க. ரைட்? ஸோ த வீல் இஸ் டர்னிங். திங்ஸ் உங்களுக்கு ஃபேவராக வரும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ யூனிவர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய சயின்ஸ் மூலயமா காமிச்சிருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட், அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இனிமேல் கவனமாக வந்துட்டு நோட் பண்ணுங்க. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ இந்த 3 பைலுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்துட்டு இந்த கார்ட்ஸ் மூலியமாக இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு பர்சனலாக உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் வந்துட்டு டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.